பழம் என்ற சொல்லை சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். பழம். பழம். சரியா சொன்னீங்களா? ராவை எப்படி சொல்லுவது? ரா. ரா என்பதை எப்படி சொல்லுவது? பாருங்க, என் நாக்கு பாருங்க, மேலே இப்படி வளையுது இல்லையா? ரா. ரா. முன்னால தொடக்கூடாது. மேல் வாய் இருக்குல்ல, அதுக்கு அன்னம்னு பேர். என்ன பேர் அதுக்கு? அன்னம். மேல் வாய். வாயினுடைய உள்ள மேல். மேல் வாயினா இங்கே இல்லை, வாய்க்குள்ளேயே மேல் பகுதின்னு அர்த்தம். அதை போய் இந்த நாக்கு இப்படி மடித்து அப்படி தள்ளணும். ழ. பாருங்க, ல ல இங்கே ல ல ல ல ல ழ 3 இருக்கு பாரு. இப்போ கவனிச்சிங்க. ல அப்படின்னு சொல்றதுன்னா முன்னால சொல்லணும். ல ல. ழான்னா நாக்கை கொஞ்சம் மடிக்கணும். ழ ழ. அப்புறம் ழ அப்படின்னு நல்லா மடித்து அப்படி தடவணும். ழ ழ. இந்த நாக்கு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும். 2 விளிம்பு மேலே வரணும். ழ ழ. அப்படி குழவா இருந்துன்னா நல்லா வரும். ழ ழ. அது முயற்சி பண்ணு. நீங்கள் கண்ணாடி வச்சுங்க. யாருக்காவது வரலன்னா நிலக்கண்ணாடி பண்ண நின்றுக்குங்க. நின்று கொண்டு ழ தமிழன்னு சொன்ன ழ சொல்ல தெரியலன்னா அவன் என்ன தமிழன்? தமிழுக்கு சிறப்பு எழுத்துது. பல மொழிகளில் இல்லை, சில மொழிகளில் உண்டு. உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரெஞ்சு மொழியில் கூட அதுக்கு ஓசை இருக்கிறது. வேறு எதுக்காக இருக்கலாம். பெரும்பாலான மொழிகளில் எனக்கு தெரிந்த வரையில் பிரெஞ்சை தவிர வேறு எந்த மொழியிலையும் அப்படி இருக்கிறதா தெரியல. அது தமிழினுடைய சிறப்பு எழுத்தேன்றே சொல்லுவார்கள். அந்த எழுத்தை சொல்லவில்லையானால் அது கொஞ்சம் நமக்கு மதிப்பு குறைச்சல் தான், தரக்குறைவானது தான். அப்போ அந்த ழாவை சரியா நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளும். ழ ழ. ஷா இல்லை, ஷா இல்லை, ஷா இல்லை, ஜா இல்லை, ஜா இல்லை, அதெல்லாம் கிடையாது. ழ. பழம். ழ ழ ழ ழ அப்படின்னு கத்துங்க. 2-3 நாளைக்கு சொல்லுங்க. ழ ழ ழ ழ ழ அப்படின்னீங்கன்னா ழ வந்துடும். முயற்சி பண்ணுங்க. சரியா? அந்த பழம் என்பதில் அது இருக்கு. பழம். இப்போ அந்த பழம் என்ற சொல்லை, அதில் இருக்கிற ழ என்ற எழுத்தை நாம் இப்பொழுது கற்க தொடங்குகிறோம். சரியா? பழம் என்ற சொல் சரியா சொல்ல வந்து விட்டதா? பழம். சரி, இப்போ அதை பிரிக்க வேண்டும். பழம் என்ற சொல்லை எழுத்தா பிரிங்கள. 2, 3 அப்படிலாம் வேண்டாம். பழம் என்ற சொல்லை நீங்கள் பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கிறது? ப. அப்புறம் ழ. முதல் எழுத்து ப, 2வது எழுத்து ழ. அதான் முன்ன விரிவாக பார்த்தேன். ழ ழ ழ. ழ. கடைசி எழுத்து இம். 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து என்ன நீங்க சொல்லுங்க? ப. பிறகு ழ. பிறகு இம். பழம். ப ழ இம். பழம். இங்க இருக்கிறது பழம். படிங்க. ப ழ இம். பழம். இந்த பாடத்துல நாம் புதிதாக தெரிந்து கொள்ளுகிற எழுத்து ழ என்பதுதான். அந்த ழாவை எப்படி எழுதுவது இது தெரியும் உங்களுக்கு இல்லையா? அது என்ன? அது மா. இது தெரிந்த எழுத்து உங்களுக்கு. மரம், படம், அதுல எல்லாம் வந்திருக்கு. மா. ழ என்ன? அதுக்கு என்ன வேறுபாடுன்னா இதை இன்னும் கொஞ்சம் கீழே இழுக்கணும். இழுத்து அப்புறம் அவ்வளோதான் ழ. இன்னொரு தடவை எழுதிட்டுமா? இதை பாருங்க. அப்படி போட்டு அப்படி போட்டு மேலே கொண்டு போய் அப்படி கொண்டு வந்து இந்த கோட் நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்துடணும். இழுத்து அப்படி மேலே மறுபடியும் கொண்டு போய் அப்படி நல்லா பாருங்க. அப்படி போட்டு அப்படி போட்டு அவ்வளோதான். அதாவது இப்படி மா போடுறீங்க இல்லையா, கீழே இழுத்துடணும். இழுத்துட்டு அவ்வளோ ஒன்று போட்டு வரதான். அது தனியாக கையை எடுக்காமல் ஒவ்வொருத்தர் கையை எடுத்து எழுதாமல் அப்படி எழுதணும். ழ. இப்போ அடுத்தாற் போல இங்க ஒரு சொல் இருக்கு. அதை படிக்க முடியுதான்னு பாருங்க. அதுல எது புது எழுத்து நான் இங்க எழுதிடுறேன்னே. அப்படி போட்டு
அப்படி போட்டு அப்படி கொண்டு வந்துட்டு இப்படி போட்டுருக்கு. இதை பாருங்க, இப்படி எழுதி இது ழான்னு பார்த்தோம். இதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டோமானா அது என்னன்னு எப்படி படிக்கிறது? இழ் இழ். பொட்டு வைக்கலன்னா அதை பாருங்க, இது ழ, இது ழ, இது இழ். அவ்வளவுதான் வேறுபாடு. பழா பாழா அப்படி பா, அப்புறம் கால் வாங்கணும், நீண்ட ஒலி இல்லையா, பா, அப்புறம் ழா போடணும். அப்படி போட்டு இங்க ஒரு கால், இதுவும் நீண்ட ஒலி தான். பாழா, 2 நீண்ட ஒலி 2 கால் வாங்கிவிட்டோம். வட்டம் என்ற சொல்லை எழுத்து கூட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல என்ன எழுத்து இருக்கு? வா தான் சொன்னீங்களா? வா. அடுத்தது இட். மூன்றாவது ட. 4ஆம் எழுத்து இம். 4 எழுத்துகள் உள்ளன. இந்த வட்டம் என்ற சொல்லில் 4 எழுத்துகள் உள்ளன. அங்க இருக்கு வட்டம். இது என்ன எழுத்து? இது முதல்ல என்ன படிச்சீங்க? அதேதான், வா. அப்புறம் இட், ட, இம், வட்டம். அதுல இப்ப இதுல நாம தெரிந்து கொள்ள போற புதிய எழுத்து எது? இதுக்கு முன்ன வராத எழுத்து இந்த முதல்ல உள்ளதுதான் வா. அது இந்த கீழே கோடு போட்டு இருக்காங்க, அதே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி எழுதுறதுங்கிறதா இப்ப நீங்க தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது என்ன எழுத்தது? பா. இது பா. அதுக்கு முன்னாடி பாருங்க, அப்படி சுழிச்சு அதுல கொண்டு சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்தா அப்படி எழுதுற பொழுது இங்க பாருங்க, அது முதல்ல ஒவ்வொரு தடவை எழுதுற பொழுது இப்படி பா போட்டு அப்படி போடக்கூடாது. இங்க இருந்துதான் தொடங்கணும். சுழிச்சு அப்படி கொண்டு போய் அப்படி போட்டு அப்படி போட்டு இன்னொரு தடவை எழுத சுழிச்சு வா. இங்க சுழியிலேருந்து தொடங்கணும். நினைவு வரத்துக்காக நான் முதல்ல பா போட்டேன். அப்புறமெல்லாம் இந்த பாவுல நேரா இருக்கும், இதுல கொஞ்சம் வளைவா போடும். சேர்ந்து எழுதுற பொழுது அப்படி வந்துடும். பா போட்டு இது சுழிச்சா இப்படித்தான் இருக்கும். இது நேரா இருக்கு. ஏன்னா பா. வா எழுதுற பொழுது நாம அப்படி எழுதிடுறோம். அதான் வா. இப்போ இங்க பாருங்க, இத படிங்க பார்க்கலாம். படிங்க. எழுத்து கூட்டணும். வா முதல் எழுத்து சொல்லிட்டீங்க இல்லையா? அது தெரிஞ்சு இப்பதான் சொல்லி கொடுத்தோம். வா. அது பக்கத்துல கால் வாங்கியிருக்கு, அவ்வளவுதானே. வாவுக்கு கால் வாங்கினா என்ன, எப்படி சொல்லணும்? அந்த எழுத்தை எப்படி ஒலிக்கணும்? வா, அவ்வளவுதான். கால் வாங்கலன்னா இது வா, இது வா. கால் வாங்கிட்ட வா, அவ்வளவுதான். அப்ப மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. இது வா. அப்புறம் இட், ட, இம், வாட்டம். இது வட்டம், இது வாட்டம். வட்டம்ங்கிறது வா, இட், ட, இம், வட்டம். கால் வாங்கியிருக்கீங்க, அதனால இதான் வான்னு படிக்கணும். வா, இட், ட, இம், வாட்டம். வட்டம், வாட்டம்.